கபாலி படத்துல ரஜினி பேசிய வசனத்தை மாத்தி அவரை பெரிய பிரச்சனையில சிக்க வச்சிருக்காங்க பிரபல அரசியல் கட்சிக்காரங்க. ரஜினியோட கபாலி டீசர் சமீபத்துல வெளியாச்சு. இதுல இடம்பெற வசனங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. சினிமாவில் வர்ற நகைச்சுவை காட்சிகளும் அதிரடி வசனங்களும் இப்ப அரசியல்வாதிகளை கேலி கிண்டல் செய்ய பயன்படுத்தப்படுது. நகைச்சுவை நடிகர் மற்றும் நடிகைகளின் காட்சிகளை அரசியல் தலைவர்களோட ஒப்பிட்டு வாட்ஸ்அப்ல பரப்பி விட்டுறது வாடிக்கையாகவே மாறிடுச்சு. இது போல திரைப்பட வசனங்களையுமே அரசியல்ல தொடர்பு படுத்தி வெளியிடுறாங்க. ரஜினி நடிச்சிருக்கிற கபாலி பட டீசர் சமீபத்தில் வெளியாச்சு. இதுல ரஜினி பேசுற வசனத்தை திமுகவினர் தங்களுக்கு சாதகமான வசனங்களை சேர்த்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வர்றாங்க. ரஜினி கம்பீரமா நடந்து வர்றாரு. அப்போ வில்லன் யாருடா கபாலி அப்படின்னு கேட்க ரஜினி கபாலின்னு ஒன்னு சினிமாவில் நம்பியார் கபாலின்னு கூப்பிட்ட உடனே எஜமா அப்படின்னு கை கட்டி அடியாளா வந்து கூனி குறுகி நிப்பானே அப்படின்னு நினைச்சியா, இது கபாலிடா அப்படின்னு வசனம் பேசுறதாக ஒரு சீன் வருது. இந்த வசனத்தை யாருடா திமுக தேர்தலில் மோதிப்பாருன்னு வில்லன் கேட்க அதுக்கு ரஜினி வெள்ளம் வந்தப்ப கூட ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்துக்கிட்டு அம்மான்னு சொல்லிக்கிட்டு அமைச்சர்கள் மாதிரி கூனி குறுகி இருப்பாங்கன்னு பாத்தியா, இது திமுகடா அப்படின்னு வசனத்தை மாத்தி ரஜினியோட காட்சியை ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் பரவ விட்டுருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரஜினியோட கபாலி டீசர் பயன்படுத்தப்பட்டு இப்படித்தான் அவரை பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க பிரபல கட்சிக்காரங்க. பாண்டியோட கலாட்டா தாங்கல போனை பத்தி பாடியிருக்காரு. பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ண சைனா மேக்கு, ப்ரொஃபைலில் படத்தை போட்டு காட்டுது ஜோக்கு, என்ன லவ் பண்ணுறன்னு சொன்னது ஃபேக்கு, இப்போ அண்ணனு தான் பேச்ச மாற்றி அடிக்குது பிரேக்கு. படமே ஒரு காமெடி சப்ஜெக்ட் ப்ளஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2016ஆம் ஆண்டு விஷுவலில் என்னுடைய படங்கள் எதுவுமே வரல. என் பாட்டை விட அவர் பாட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா செம்மையாக கிராஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. என் பாட்டில் மட்டும் என்ன ஆட விட்டாங்க நேரடியாக. இது லவ் ஃபெயிலியர் சாங்கோ ஒயின் ஷாப் சாங்கெல்லாம் கிடையாது, ஒரு அட்வைஸ் சாங் மாதிரி இருக்கும். என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க என் குழந்தை மாதிரி நிறைய குழந்தைங்க ஸ்கூலில் படிக்குது. கிட்டத்தட்ட 2500 குழந்தைங்க ஃபீஸ் கட்டினேன் ஸ்கூலில். எனக்காக நேரம் ஒதுக்க முடியாது. நானும் லைனில் நின்று தான் ஆகணும். நான் போயிட்டு தனியாக போயிட்டு பணம் கொடுத்து வாங்குற பொருள்.